இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கொடி டிசைன்ஸ் எப்படி போடலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த பிராண்ட் வச்சு இல்லைன்னா நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மார்க்கிங்ஸ் பண்ணிப்போம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பென்னோ இல்லை பென்சிலோ வச்சுலாம் மார்க்கிங்ஸ் பண்ணாதீங்க. அது வந்து கிளாத்லேருந்து போகாது. ஸோ அது அந்த கிளாத்துக்காகவே வந்து இது மாதிரி மார்க்கிங் பென்சில்லாம் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரியாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணிங்கனாலே அதுக்கப்புறம் வந்து அந்த மார்க்கர் நம்ம அது போடுறோம்ல மார்க்கிங்ஸ், ஸோ அந்த இது வந்து மறைஞ்சிரும். ஸோ அதனால தான் இது வந்து கிளாத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் இதில் இந்த இது யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கொடி டிசைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்ச பிறகு வந்து என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லுறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம கொடி டிசைன்ஸ் வந்து சிம்பிள் ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு தான் வந்து போடுவோம். இப்போ கிராண்டாக வேணும்னு சொன்னாங்கன்னா அதில் வந்து எப்பயுமே ஸ்டோன் அது ரிலேட்டட் ஒர்க்ஸ் தான் வந்து நிறைய இருக்கும், 90%. ஸோ வந்து இப்போது இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக வேணும், நார்மலாக வேணும் அப்படிலாம் வந்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம இது மாதிரி கொடி டிசைன்ஸ் அது மாதிரிக்கு போகலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும் பார்க்க. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஓவர் லுக்காக தெரியாது, சிம்பிளாக இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த கொடி டிசைன்ஸ்க்கு வந்து விரும்புவாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கொடி டிசைன்ஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஸ்டோன் ஒர்க்கு கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஸ்டோன் ஒர்க் வந்து நம்ம பார்த்தோன்னா நல்லாவே தெரிஞ்சிடும். ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி எம்போஸ்டாக கொடுத்துரும் அந்த ப்ளவுஸோடைய இதுவே அவுட்லுக்கு. ஸோ இது பார்த்தோன்னா அப்படியே ப்ளவுஸோட ப்ளவுஸாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து ஓவர் லுக் கொடுக்காது, நல்லா சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும் பார்க்கவே. ஸோ இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஒரு நார்மலாக ஒரு கொடி தான் வரைஞ்சிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதில் ஒரு 2-3 லீவ்ஸ் வந்து நான் அந்த பெண்டிங்ஸில் வரைஞ்சிட்டேன். ஸோ இது வந்து த்ரெட் நீடில் ஆஸ் வெல் அஸ் வந்து சில்க் த்ரெட் எடுக்காமல் நான் வந்து ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இது ஒரு 2 to 3 ரொட்டேட்ஸ் வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸில் வந்து பண்ணிடணும். பண்ண அப்புறம் தான் ஒரு நாட் மாதிரியாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா வந்து நாட் பிஞ்சிட்டு வந்துடும். ஸ்டிஃபாக இருக்கணும் நாட்டு, அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம மேலே அந்த லூப் எடுக்கும் போது கீழே இது வந்து எதுவும் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃப்ரேமுக்கு கீழே வந்து நல்லா ஃபிட் ஆகும். இதே வந்து அது ஒரு மாதிரி லூஸாகவோ அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து அந்த த்ரெட் அப்படியே திரும்பி ஓப்பன் அப் ஆகி மேலேயே வந்துடும். பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம செயின் ஸ்டிச் வழியாக தான் வந்து நம்ம இந்த கொடியை ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் த்ரெட் வந்து இப்போ சப்போஸ் வந்து ஒரு எல்லோ ப்ளவுஸ் எடுக்கிறீங்க, சாரீ பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் ஆர் ரெட் கான்ட்ராஸ்டில் இருக்குன்னா நீங்கள் அந்த கலர் வந்து த்ரெட் கூட இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் இல்லாமல் அந்த சாரியில் இருக்க கலர்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக. ஸோ நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி தான் நம்ம இங்கே போடுறோம். ஸோ இதுவே நம்ம பார்த்தோன்னா 3 to 4 லேயர்ஸ் கூட போடலாம். போட்டோன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தோன்னா, அந்த லீஃப் மாதிரியே கொடுத்துருக்கோம்ல, அதுலேயும் சேம் அதே கான்செப்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் தான். ஸோ எப்பவுமே கீழேருந்து மேலே ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம திரும்பி ஃபினிஷிங் வந்து கீழ் பக்கமாக வரும். இது மேலேருந்து ஆரம்பித்தா வந்து டபுள் சைடு போயிட்டு இப்படி வரா மாதிரியாக இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்காது. எப்பவுமே ஒரு எண்டு இருக்குன்னா, எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டு போய் திரும்பி எண்டுக்கு கொண்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இப்போ வந்து நான் அந்த லீவ்ஸை முடிச்சுட்டேன். அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டலான்ட்டு இருக்கேன் நான் அதில். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் க்ளூ இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது நல்லாவே எப்பயுமே வந்து ஃபேப்ரிக் க்ளூ இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன அப்புறம் தான் வந்து நீங்கள் அந்த கிளாத்தே வந்து அசை விச் மீன்ஸ் ஷேக்கிங்ஸ்லாம் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து இன் பிட்வீன் ஸ்டிக் பண்ண உடனேமே வந்து அதை மூமெண்ட் கொடுக்கறது அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா க்ளூவை விட்டு லைட்டாக சைடு எங்கேயாச்சும் போயிடும், லெஃப்ட் ஆர் ரைட் போய் அது அப்படியே அங்கேயே செட்டில் ஆகிடும். ஸோ உங்களோட டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகாது. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். எந்த ஒரு மூமெண்ட்ஸும் கொடுக்காதீங்க அது ட்ரை ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டிசைன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கொடியிலே இன் பிட்வீன்லாம் கேப்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயே வந்து நம்ம சின்ன சின்ன ஃப்ளார் போடலாம், சின்ன கொடிங்க கூட வரையலாம். ஸோ அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து கொடியால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஃபினிஷாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ரொம்ப ஈஸியானது தான், பெருசு கஷ்டம் எதுவுமே இல்லை இதில் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோவில் சந்திப்பேன். நன்றி.